கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா. கிருபையினாலே சிங்காசனமும் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவபக்தி உள்ள கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போவாங்க, அப்படி பிரசங்கம் கேட்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் பக்தி உள்ள கிறிஸ்தவங்க. ஆனால் பரலோகம் போக மாட்டான். ஒரு பையன் செத்தான்னா பரலோகம் போக மாட்டான். செத்தா நம்ம உயிரோட எழுப்புவோமா, பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? அந்த நிச்சயம் இல்லாம வாழுகிற எந்த மனுஷனாலும் சரி, அவன் பன்னிக்கு சமம், நாய்க்கு சமம். கனத்துக்குரியவர்களாக இருந்தாலும் அறிவு இல்லாத மனுஷன். எந்த அறிவு? ஆன்மீக அறிவு இல்லாத மனுஷன், இயேசுவை பற்றி அறிவு இல்லாத மனுஷன், நற்செய்தியை பற்றி அறிவு இல்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு சமாளமாக இருக்கிறார். பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கா? இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்தில் நுழைஞ்சிருவப்பா. எனக்கு அந்த நிச்சயத்தை கடவுள் தந்துட்டாரு. அவருடைய ரத்தம் மனசாட்சியை கழுவிடுச்சு. இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்துக்குள்ள ஏசுறாருக்கு முன்னாடி நிற்பேன். சொல்லுவியா? சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலே உண்மையான கிறிஸ்தவன். மற்றபடி போலி கிறிஸ்தவன், போலி கிறிஸ்தவன். எல்லாரும் ஊரே சொன்னாலும் சரிதான், ஒரே நிமிஷத்துல கர்த்தர் பாவங்களை மன்னித்து அப்படி ரத்தத்தினால கழுவி உள்ள ஊரார் அறியக்கூடிய சாட்சியாய் கர்த்தர் இறைவன் அல்லவா செய்ய போகிறார். மனுஷரால் அல்ல, மனுஷன் கூட வாய்ப்பல்ல, கர்த்தரே அதை செய்ய போகிறார். இந்த நாள், இந்த இரவு வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19 முடிய வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19 முடிய. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும்
தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியகாலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. சரி, போதும். தேவனுடைய படைப்புகள் நாம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் படைப்புகளுக்கு 7 நாட்கள் எடுத்துக்கொண்டார் என்பதை பற்றி அந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இறைவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் அதை சுயம்பு என்று சொல்வார்கள். யாரும் படைத்தது உருவாக்குனது கிடையாது. அதுவா உண்டாயிருக்குமானால் அதுக்கு பேர் சுயம்பு என்று சொல்வார்கள். மோசேயினிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை சொல்லும் பொழுது இப்படி சொன்னார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன கேட்பார்களே, நீர் அனுப்புகிற இடத்தில் போகும் பொழுது மக்கள் கேட்பார்களே, என்ன சொல்ல, உம்முடைய பேரை சொல்லணுமே, பேரை சொல்லும் என்று கேட்டார். இப்போ மூசைக்கு ஆண்டவர் சொன்ன பதில், இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினேன் என்று சொல்லு. இது என்ன பேர்? அதான் பேர். இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது உலக புத்திக்கு ஒத்து போகாது. எவனுக்கு யாருக்குள்ள உலக புத்தி இருக்கோ அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, கஷ்டப்படுவாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர்தான் இறைவன். அவர் எல்லாவற்றையும் படைத்தார். அவரை யாரும் படைக்கவில்லை. அவர் இருந்தார், அவர் இருக்கிறார், இருந்து கொண்டே இருப்பார். அவர்தான் தெய்வம், அவர்தான் தேவன். முதலாவது வானங்களை படைத்தார். அடுத்து தூதர்களை படைத்தார், அதை நிரப்பினார். வானங்களை நிரப்பினார். தண்ணீரை படைத்தார், இருளை படைத்தார், பூமியை படைத்தார். வானங்களை படைத்தார், தூதர்களை படைத்தார், இருளை படைத்தார், தண்ணீரை படைத்தார், பூமியை படைத்தார். இந்த படைப்புகளுக்கு பின்பு 7 நாட்களை ஆண்டவர் படைக்கிறார். முதலாம் நாள், 2ஆம் நாள் என்று சொல்லி 7 நாட்களை அவர் படைக்கிறார். அப்போ நாம திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்னு பெயர் சொல்லுவோம். ஆனால் வேதம் பெயர் சொல்லவில்லை, கிழமைகள் சொல்லவில்லை. முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், இப்படியே தொடர்ந்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் படைத்தார், கடைசியில் நாட்களை படைத்தார். அப்போ முதலாம் நாள் என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டானது, அது முதலாம் நாள். அந்த வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை வேறாக பிரித்தார். முதலாம் நாள் ஆயிற்று. இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இப்போ இருள் ஒரு பக்கம் பிரிந்தது, வெளிச்சம் ஒரு பக்கம் பிரிந்தது. முதலாம் நாள் முடிந்தது. விடியற்காலமும் சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. இது 2ஆம் நாள். ஆகாய விரிவு உண்டாக கிடவது. முழு உலகமும் முழு பூமியும் தண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீரை
ஆகாய விரிவை உண்டாக்கி பாதி தண்ணியை அப்படியே அந்த ஆகாயம் தூக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டார். ஆகாயத்துக்கு மேலே தண்ணீர், உலகம் முழுவதும் தண்ணீர். இந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். இது 2ஆம் நாள் உண்டாக்கப்பட்டது வானம். நம்ம பார்க்குற வானம் 2ஆம் நாள் கிரியை. அதுக்கு முன்னாடி உள்ள வானங்கள் வேறு. இப்போ 2ஆம் நாள் ஜலத்தை பிரிக்கும்படியாக ஆகாய விரிவை உண்டாக்கி ஜலத்தை பாதிக்கு மேலே எடுத்துட்டு மேலே போகுது. ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம், பூமி முழுவதும் இருக்கிற மீதி ஜலம், தண்ணீர். ஜலத்தை பிரித்தார் 2ஆம் நாள். மேலே இருக்கிற ஜலம், கீழே இருக்கிற ஜலம். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேர் போட்டார். நம்ம பார்க்குற வானத்துக்கு மேலேயும் தண்ணீர் இருக்கு. பூமி முழுவதும் தண்ணீர் நிற்கிது. இப்போ ஆண்டவர் இந்த தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது என்று ஒரு பகுதியில் கொண்டு போய் சேர்க்கிறார். வெட்டாந்தரை காணப்பட கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ பூமி ஒரு பக்கம் காணப்படுகிறது, ஜலம் ஒரு இடத்தில் சேருகிறது. இவ்விதமாக ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். 3ஆம் நாள் பூமி விதைகளை பிறப்பிக்கக்கூடிய மரங்களை, செடிகளை, கொடிகளை, புல் பூண்டுகள் பூமிக்கு மேலே விளைகிறது, பூமிக்கு உள்ளே விளைகிறது. கிழங்குகள் எல்லாம் விளையுது பற்றியில் அதுதான் பூண்டுன்னு சொல்லி. பூண்டுன்னா நம்ம பார்க்குற பூண்டு இல்லை, அது மட்டும் இல்லை. கிழங்கு வகைகள் பூமிக்குள்ளே விளைகிறது இல்லையா, அந்த விளைச்சலை பற்றி தான் பூண்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமிக்கு மேலே விளையக்கூடியது புல். நான் ஒன்றும் புல்லுன்னு ஒன்று அந்த புல் தான் நினைக்கக்கூடாது. நம்ம மரமண்டை அதைத்தான் அது பார்த்துருக்கோம், நம்ம அதைத்தான் நினைப்போம். நமக்கு புரிய இறைவன் அவிதமாக இந்த பூமியில் பூந்தோட்டங்களை, கனிதரும் விருட்சங்களை, காய்களை பிறப்பிக்கக்கூடிய செடி கொடிகளை எல்லாவற்றையும் பூமியிலே படைத்தார். 3ஆம் நாள் பூமியை நிரப்புகிறார். 4ஆம் நாள் ஆகாய விரிவு ஜலத்தை எடுத்துக்கொண்டு மேலே போனதே, அதற்கு வானம் என்று பெயரிட்டார். அதுதான் மனிதர்கள் காண்கிற வானம். இந்த வானத்திலே சந்திரனை, சூரியனை, நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்கினார். இது 4ஆம் நாள் படைப்பு. 5ஆம் நாள் தண்ணீருக்குள்ளே நீந்தும் ஜீவ சந்துக்கள், தண்ணீரில் வாழக்கூடிய ஜீவன்களை எல்லாம் படைத்தார். ஆகாய விரிவிலே பறக்கும் பட்சிகள், பறவைகள், இந்த பறப்பன நீந்துவன, இவைகளை தேவன் 5ஆம் நாளில் படைக்கிறார். 6ஆம் நாளில் காற்றில் வாழும் விலங்குகள், நாட்டில் வாழும் விலங்குகள், ஊரும் பிராணிகள், இவைகளை படைத்த பின்பு உங்களுக்கும் எனக்கும் தகப்பனும் தாயுமா இருக்கிற ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைத்து அதை பிரித்து அப்புறம் ஒன்றாக சேர்த்து கணவன் மனைவியாக சேர்த்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று 6ஆவது நாள் இந்த காரியங்களை செய்கிறார். 7ஆம் நாளிலோ இறைவன் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படைப்பின் காரியங்களை விட்டு அவர் ஓய்ந்திருந்தார். மற்றபடி சும்மா உட்காந்துட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தார், அப்படியெல்லாம் நம்முடைய மரமண்டைக்கு அப்படி தான் புரியும்.
அப்படி அல்ல. அவர் எப்பொழுதும் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் ஒரு நாளும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சும்மான்னு நம்ம மனுஷன் சொல்கிறாங்க இல்லையா, எங்கே போறியா, சும்மா தாங்க போகிறேன், என்ன செஞ்சிட்டிய, சும்மா இருக்க, அப்படின்லாம் இறைவன் இருக்க மாட்டார். இறைவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். இந்த 6 நாள் படைப்புகளில் இருந்து விலகி இருந்தார். அதைத்தான் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான படைப்புகளை படைத்தவர்தான் நாம் தேவன் என்றும் இறைவன் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு நபர் அல்ல, 3 அடங்கிய ஒரு குழு, 3 இணைந்தே இருப்பார்கள். சிந்தனை ஒன்று போல் இருக்கும், அவருடைய ஆலோசனை ஒன்று போல் இருக்கும், அவருடைய பேச்சு ஒன்று போல் இருக்கும், அவர்களுடைய செயல்கள் ஒன்று போல் இருக்கும். ஆகவேதான் 3 அடங்கிய அந்த குழுவை நாம் ஒரே தேவனாக, ஏக தெய்வமாக நாம் ஏற்கிறோம். வேதாகமத்தின் பல்வேறு இடங்களில் தேவன் என்று ஒருமையில் இல்லாமல் தேவர்கள் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும். தேவர்கள் என்றால் தெய்வம், தெய்வங்கள் என்று அர்த்தம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், இந்த 3 இணைந்தே இருப்பார்கள். சிந்தித்தால் ஒன்று போல சிந்திப்பார்கள், பேசினால் ஒன்று போல பேசுவார்கள், செயல்பட்டால் ஒன்று போல் செயல்படுவார்கள். முன்ன பின்னெல்லாம் இருக்காது. ஆகவே எல்லாவற்றிலும் ஒருமைப்பாடு அவர்களுக்குள் இருப்பதினாலே நாம் அவர்களை ஒரே தேவனாக பார்க்கிறோம். இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் சரி, பரிசுத்தாவியன்னு கூப்பிட்டாலும் சரி, பிதாவேன்னு கூப்பிட்டாலும் சரி, 3 ஒன்று போல் இருக்கிறார்கள். ஏகத்தத்துவத்தில் திருத்துவமாகவும் திருத்துவத்தில் ஏகத்தத்துவமாகவும் விளங்குகிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். இந்த அஸ்திபார விசுவாசம் இல்லாதவர்கள், வேதாகமத்தை புரட்டுகிறவர்கள், அவர்கள் வேதத்துக்கு துரோகிகள். ஒரே தேவன் 3 இருக்கிறார்கள். 3 ஆகிய தேவன் ஒரே தேவனாக நமக்கு வெளிப்படுகிறார் என்பதை இந்த வேதம் நமக்கு விசுவாசிக்கும்படி கற்றுத்தருகிறது. அப்படியே நாம் விசுவாசிக்கிறோம். திருச்சபையின் அஸ்திபார விசுவாசத்துக்குரிய போதனை இந்த போதனை. ஆகவே இறைவன் என்று சொன்னாலும் சரி, தெய்வம் என்று சொன்னாலும் சரி, தேவர்கள் என்று சொன்னாலும் சரி, கடவுள் என்று சொன்னாலும் சரி, வேறு வேறு பேர், எந்த பேர் சொல்லி அழைச்சாலும் சரி, கான்செப்ட் ஒன்றா இருக்குமானால் இறைவன் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார், நன்மை செய்வார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஆகவே நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தின் முதல் அதிகாரம் படைப்புகளை பற்றி பேசுகிறது, தேவனை பற்றி பேசுகிறது. ஆதியிலே தேவன் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் பாஸில் ஆதியிலே தேவர்கள், வானத்தையும் ஒருமையில நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வானங்களையும், சாலமோன் ஜெபம் பண்ணுவான், வானங்களையும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதிருக்க நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இப்போ வானங்கள், வானாதி, அடுத்து வானங்கள், வானங்களையும் பூமி ஒன்றுதான், பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த காலங்களை பற்றி எந்த வேத பண்டிதரும் கணிக்க முடியவில்லை. வானங்கள் படைக்கப்பட்ட காலங்கள்,
தூதர்கள் படைக்கப்பட்ட காலங்கள் கணிக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு வானத்தை நிரப்புகிற வேலை, ஜலத்தை நிரப்புகிற வேலை, ஆகாயத்தை நிரப்புகிற வேலை, பூமியை நிரப்புகிற வேலையை செய்தார் பத்திலா. அதைத்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று மொழிபெயர்த்திருக்கான். உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் தெளிவாய் உங்களுக்கு சொல்லித் தருவார். வெறும் தலையறிவை வச்சு இதெல்லாம் படிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து சொல்லித்தர வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்களா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? இருப்பாரானால் அவர் எழுதி கொடுத்த வேதாகமத்தின் வசனங்களின் உட்பொருளை, ஞான அர்த்தத்தை, மறைபொருளை உங்களுக்கு விளக்கி தருவார். சும்மா கையை தட்டிட்டு போகிறது தான் பரிசுத்தாய் நினைக்கிறேன். அப்படி நினைக்க வச்சுட்டான் பிசாசு. கையை தட்டிட்டு 2 பாசம் பேசிட்டு போகிறதில்ல. வேதாகமத்தின் வசனங்களின் வார்த்தைகளின் உட்பொருளை, ஞான அர்த்தத்தை, மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறவர், ரகசியங்களை அறிவிக்கிறவர், தேவன் யார் என்பதை உணரச் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் வெளிப்பட்டவர் யார் என்பதை உணரச் செய்கிறவர். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தேவபக்தி உள்ள கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போவாங்க, அப்படி பிரசங்கம் கேட்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பக்தி உள்ள கிறிஸ்தவங்க. ஆனால் பரலோகம் போக மாட்டான். ஒரு பைய செத்தான்னா பரலோகம் போக மாட்டான். அது கன்ஃபார்ம். பக்தி உள்ளவெல்லாம் போயிட மாட்டான். மறுபடி பிறந்தவன் தான் போவான். ஏசுனார் காலத்தில் உலகத்துக்கு பிரசவம் பண்ணான். பேர் நிக்கதோம். இஸ்ரவேல் நாடு முழுவதும் சுற்றி சுற்றி பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணிட்டு வந்தான். இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற போதகன். பழைய காலத்தில் உள்ள கேத்தலிக் பைபிளில் இருக்கு. நீ இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற போதகனாக இருந்தும் இதை அறியவில்லையா? ஆதி ஆமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் பிரசவம் பண்ண தெரியுது அவனுக்கு, வசனம் எடுத்து. ஆனால் இயேசுனார் சொல்கிறாரு, டே நீ மறுபடியும் பிறக்கணும்டா, பிறந்தா தாண்டா பரலோகம். அதனால் பிரசங்கம் பண்ணுறவன், பைபிள் படித்தவன், 4 வருஷம் படித்தவன், 5 வருஷம் படித்தவன்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. மனுஷன் சொல்கிறத நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. பரலோகம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை என்னை நிரப்பிட்டார்னா அவர் சொல்லுகிறத நம்பலாம். மனுஷ வார்த்தைகள் அல்ல, இறைவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லும் பொழுது நாம் நம்பலாம். அதுதான் இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பரிசுத்தாய் பெறாமல் இருந்தால் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும். அந்த நிக்கதோம் என்பவன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த போதகர், பிரைஸ் பண்ணுறான். பிரைஸ் பண்ணுறவங்களாம் பொருளாம் போக மாட்டான். வேதம் அப்படி சொல்லுது, நான் சொல்லலை. என்னைய கூப்பிட்டாரு ஐயா பிரசவம் பண்ணுறதுக்கு. அதனால பைபிளை பிரசவம் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பரலோகம் போகிறதுக்கு தான் இந்த சர்ச்சா புதுக்கோட்டை. தேவபக்தியின் காரியங்களை செய்துவிட்டு போவதற்கல்ல. பக்திக்குரிய காரியங்களை செய்தால் மட்டும் போதாது. அது நிக்கதோமுக்கு இருந்தது பக்தி. பைபிள் படிக்கிறவன், ஜெபம் பண்ணுறவன், கோயிலுக்கு போகிறவன், பலி செலுத்துறவன், காணிக்கை கொடுக்குறவன் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, ஊருக்கு போய் பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணுறவன் ராத்திரியில் வர்றான். ஏன்னா அவனுடைய பொசிஷன், போஸ்டிங் பெருசு. மக்கள் மத்தியில் அவனுக்கு மரியாதை வேணும், கனம் வேணும். பரலோகம் போகிறது முக்கியம் இல்லை, அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். அதைத்தான் எதிர்பார்த்தான். ராத்திரியில் வர்றான். ராத்திரியில் வந்து, ரபி இங்கே தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த போதகர், அதனால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நீர் செய்கிறீர். உடனே சடனாக தேவன் பேசினார், சொன்னார் அவன்கிட்ட, நீ மறுபடி பிறக்கணும்.
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஏன்னா ஜீவனுக்குள்ள போக முடியாது. யூதனா பிறந்தா போதுமா? ஆபிரகாமின் சந்ததியா இருந்தால் போதுமா? ஈசாக்கு யாக்கோபின் வழி வந்தா போதாலே? நீ ரட்சிக்கப்படணும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும், உனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும். பக்தியுள்ள கிறிஸ்தவனா இருந்தால் போதாது, யூதனா இருந்தால் போதாது, இஸ்லாமியனா இருந்தால் போதாது, இந்துவா இருந்தால் போதாது, சீக்கியனா இருந்தால் போதாது, புத்த கொள்கைக்கு பின்னாடி இருந்தால் போதாது, கடவுளே இல்லைன்னு சொல்ற காட்டுமுராண்டியா இருந்தால் போதாது. மறுபடி பிறக்கணும். இந்த உலகத்தில் தாய் தகப்பன் மூலமா ஒரு முறை பிறந்து விட்டோம். அந்த பிறப்பு பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. மறுபடி பிறக்கணும். அந்த போதகனுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்தார். அவனுக்கு விளங்கல அந்த சத்தியம். அந்த வசனத்தின் உட்பொருளை அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஊருக்கெல்லாம் பிரசவம் பண்றான். இஸ்ரவேல் நாட்டிலேயே பேர் பெற்ற போதகன். ஆனா அவன் மரமண்டைக்கு விளங்கலையே, சத்தியம் விளங்கலையே. மறுபுறப்புனா என்னன்னு தெரியல. ஆனா நல்ல வேலை, தெரிஞ்சது மாதிரி நடிச்சிட்டு போகாம, என்னையா மறுபடி பிறக்கணும்னு சொல்றீங்க, மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டா நான் வர முடியும் அப்படின்னு கேட்டான். முட்டாத்தனமா கேட்டாலும் கேட்டான் பத்தியில விவரிச்சு சொன்னார். கேட்கணும். சொன்ன உடனே ஆமா 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 அப்படின்னு கேட்டுட்டு சும்மா தலையாட்டிட்டு போனா பரலோகத்துக்கு வர முடியாது, செத்து நரகத்துக்கு போயிடுவேன். தலையாட்டி பொம்மையா இருக்கக்கூடாது. கேட்கணும். வசனம் புரியவில்லை, வேதம் புரியவில்லை, வசனத்தின் உள் அர்த்தம் விளங்கவில்லை என்றால் கேள்விகளை கேட்க வேண்டும். கேட்டான். அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடி போயிட்டா வர்றது? ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை அவன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. வசனத்தின் உட்பொருள் அவனுக்கு புரியவில்லை. ஆனா கேட்டான். அது என்னையா, அதனுடைய அர்த்தம் என்ன விவரிச்சு சொன்னார். மாம்சத்தினால் பிறப்பது, தாய் தகப்பன் மூலமாய் பிறப்பது எல்லாம் மாம்சம். அந்த பிறப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பரலோகத்துக்கு வர முடியாது, நித்திய ஜீவனுக்குள் வர முடியாது, இறைவனோடு தூதர்களோடு இணைந்து வாழ முடியாது. மாம்சம் அழிவுக்குரியது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் சொல்லிட்டு அடுத்து விளக்கம் கொடுத்தார். ஆவியினாலே பிறப்பது ஆவியார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். மரியாள், கன்னி மரியாள், தூதன் வந்து சொல்றான், உன்னுடைய கர்ப்பப்பை தேவை, நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயர் போடு, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார், அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். கப்ரியேல் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. அவளுக்கு அது புரிஞ்சோ புரியலையோ ஒன்று சொன்னா, நான் இன்னும் திருமணமாகலையே, நிச்சயம் தானே பண்ணியிருக்காங்க, நான் எப்படி குமாரனை பெற முடியும், பிள்ளையை பெற முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் செய்வார். அப்போ அவர் சொன்னா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சரண்டரானா. அவர் தன்னுடைய கர்ப்பப்பையை ஒப்பு கொடுத்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் கரு உருவாகி உடல் சிருஷ்டிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டு மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு உடலை சிருஷ்டித்தார். வானங்களை சிருஷ்டித்தவர், தூதர்களை சிருஷ்டித்தவர்.
இருளை சிருஷ்டித்தவர், வெளிச்சத்தை உண்டாக்கினவர், பூமியை சிருஷ்டித்தவர், பூமியில் உள்ளவைகள் அனைத்தையும் சிருஷ்டித்தவர், சமுத்திரத்திலே உள்ளவைகளை எல்லாம் சிருஷ்டித்தவர், ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை சிருஷ்டித்தவர், விலங்குகள் அனைத்தையும் சிருஷ்டித்தவர், ஊரும் பிராணிகளை சிருஷ்டித்தவர், இறுதியாக மனுஷனையும் மனுஷியையும் சிருஷ்டித்தவர், மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு உடலையும் சிருஷ்டித்தார். அந்த உடலுக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற திரியேக தேவர்களில் ஒருவர். அப்பொழுது அவருக்கு பேர் குமாரன், அப்பொழுது அவருக்கு பேர் வார்த்தை. மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே உண்டாக்கப்பட்ட அந்த உடலுக்குள், சரீரத்துக்குள் அந்த வார்த்தையானவர், குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் அந்த உடலுக்குள் இறங்கி வந்தார். தேவ தத்துவமெல்லாம் அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது. எல்லாவற்றையும் வெறுமையாக்கி, பிதா நீர் நடத்தும், நான் பூமிக்கு போகிறேன், தவறு செய்த மக்களை திருத்துவதற்கு, பரலோகம் வராமல் நரக ஆக்கணிக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை பரலோகத்துக்கு நேராக திருப்புவதற்கு, இந்த உலக வாழ்வோடு அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த கடலிலே பங்கு பெறுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பூமியிலே, அவர்களை நித்திய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு நான் போகிறேன் என்று தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். தேவ தத்துவங்களை எல்லாம் அவர் உரிந்து வைத்தார். இறைவனுக்கு இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து வைத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலிலே வெளிப்பட்டார். ஆகவே அந்த உடலுக்குள் அவர் இறங்கி அவர் வெளிப்பட்டார். அவரை தான் நாம் இயேசு இயேசு என்று சொல்லுகிறோம். அவர் இருந்தவர். மனித சமுதாயத்தினுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, மனிதன் செய்த பாவம் மன்னிக்கப்படணும், அவனுக்குள் இருக்கிற பாவ ஆசை விருப்பங்கள் அழிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படணும். அதுக்கு ஒரே வழி, பரலோகத்தில் கோடி கோடி தூதர்களுடைய துதியிலே இருந்து கொண்டிருப்பதல்ல, பலியாக வேண்டும். ஆடு மாடுகளை பலி செலுத்தினால் மனிதனுடைய மனம் திரும்பாது, பறவைகளை பலி செலுத்தினால் மனிதனுடைய மனம் மாறாது. ஆகவே இறைவனே மனிதனாக மாறி மனித உருவத்திலே இறைவன் வெளிப்பட்டார். அதை பவுல் குறிப்பிடுகிறான், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியம் வெளிப்பட்டது. சிலுவையிலே மரிக்கும் வரை இந்த பூமியிலே பிறந்தவர், வளர்ந்தார், வாழ்ந்தார். 30வது வயது முடிந்த பொழுது ஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார். ஒரு சாதாரண மனுஷனைப் போல நன்மை செய்கிறவராய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து மக்கள் எல்லாருக்கும் சோகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார். மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பி நிரூபித்து காண்பித்தார். இறுதியாக பாவ பரிகாரம், ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்களுக்கு தண்டனை பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பாவத்தின் சம்பள மரணம். மரணம் என்று சொன்னால் எந்த மரணம்? உலகத்தில் மறிக்கிற மரணம் இல்லை. அவனுடைய ஆன்மா பங்கடைய போகிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடல், இரண்டாம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற நித்திய ஜீவன். ஆகவே முழு உலக மனித சமுதாயத்திற்கு இறைவனே பாவ பரிகாரம் பண்ணும்படியாக மனிதனாய் வெளிப்பட்டு சிலுவையிலே தம்மை தியாக பலியாக அறையப்பட ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக இரத்தத்தை சிந்தி முடித்து
மனிதனும் செய்த பாவங்களுக்கு வரவேண்டிய நித்திய ஆக்கினை 2ஆம் மரணம் என்பதை அவனை விட்டு விலக்கி அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார். நாம் நிம்மதியாய் வாழ்வதற்காக ஆக்கினை தீர்ப்பை சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். இது இந்த உலகத்துக்கு புரியலையே, இந்திய தேசத்துக்கு விளங்கலையே. மதமாற்றம் என்றல்லவா சொல்லி நற்செய்தியை மறுக்கிறார்கள், திருச்சபையினுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள். சத்ருவின் கரங்களுக்குள்ளே அவர்கள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை விழித்துக் கொள்ள வேண்டும். இரட்சகர் இயேசு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகும்போது தம்முடைய சீசர்களை அழைத்து அவரிடத்திலே நற்செய்தி பணியை அவர்கள் கரங்களிலே கொடுத்துவிட்டு, நான் போகிறேன், திரும்ப வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு கடந்து போனார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாரோ அதுபோல நிக்கோதேமு, ஆவியினாலே நீ பிறக்க வேண்டும். அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து. நிக்கோதேமு இஸ்ரவேல் நாட்டிலே பெயர் பெற்ற போதகன், போதாது, அந்த பெயர் உனக்கு போதாது, 4 பேர் பாராட்டுற மாதிரி வாழ்ந்தால் போதாது, செத்தினா பரலோகம் வரணும். அந்த நிச்சயம் இருக்கா உனக்கு? உன் மனைவி கொண்டு வந்துருவாளா? உன் புருஷன் கொண்டாந்துருவானா? உன் பிள்ளைகள் கொண்டு வந்துருமா? நீ சம்பாதிக்கிற பணம் கூட்டிகிட்டு வந்துருமா? நீ கட்டியிருக்கிற வீடு கொண்டு வந்துருமா? கடவுளுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். செத்தா நம்ம உயிரோடு எழும்புவோமா? பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோமா? அந்த நிச்சயம் இல்லாமல் வாழுகிற எந்த மனுஷனாலும் சரி, அவன் பன்னிக்கு சமம், நாய்க்கு சமம். இந்த உலகத்திலே கனத்துக்குரிய பாத்திரங்களாக, அதிகாரிகளாக, அமைச்சர்களாக, பெருமக்களாக வாழ்ந்தாலும், கனத்துக்குரியவர்களாக இருந்தாலும், அறிவு இல்லாத மனுஷன், எந்த அறிவு? ஆன்மீக அறிவு இல்லாத மனுஷன், இயேசுவை பற்றிய அறிவு இல்லாத மனுஷன், நற்செய்தியை பற்றிய அறிவு இல்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு சமாளமாக இருக்கிறான். அவன் யாரா இருந்தா என்ன? செத்தான பரலோகம் வருவானா? அவன் பிஎம்மா இருக்கட்டும், அல்லது ஸ்டேட் ஆளுகிற சிஎம்மா இருக்கட்டும், அல்லது அந்த ஆளுகளோடு இணைந்து ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸா இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஸா இருக்கட்டும், எவன் எவ்வளவு படிச்சு என்ன புண்ணியம்? செத்தான எந்திரிப்பானா? அதான் திருச்சபை அந்த விசுவாசத்தோடையவர்களாக இருக்கணும். செத்தான இவங்கள வருவாங்களா? இந்த உலகத்தில் பெரிய ஆளுகள் பேர் வாங்கி என்ன புண்ணியம்? அவன் குடும்பம் கொண்டு வராது, அவன் அதிகாரம், அவன் பதவி அவனை பரலோகத்துக்கு கொண்டு வராது. அவன் கட்டின வீடு, அவன் சம்பாத்தி, அவன் தோட்டம், தோப்பு எதுவும் கொண்டு வராது. எல்லாம் கல்லறையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு பாரு, அதான் நித்திய ஜீவன், அதான் பரலோக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாகத்தான் எம்பெருமான் இயேசுவானவர் சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்தார். நீ விசுவாசிப்பாயானால், நம்பிக்கை வைப்பாயானால், உன் ஆன்மா இந்த பூமியிலே பிழைக்கும். இல்லைன்னா மரித்த நிலைமையிலேயே ஆன்மா அக்னி கடலுக்கு போகும். தப்புவதற்கு ஒரே வழி, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம். அந்த நாமத்தை உச்சரித்தால் போதாது, பாடினால் போதாது, பாராட்டினால் போதாது, புகழ்ந்தால் போதாது. அந்த நாமத்துக்கு உரியவரை உன் சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக சிலுவையிலே பாவ பரிகாரம் பண்ணினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு அடையாளமாக ரத்த சிந்தினார். ஓ மனசாட்சி, கள்ள மனசாட்சி, துருமனசாட்சி, நீ செஞ்ச பாவங்களை அது உணர்த்திக்கிட்டே இருக்கும், குத்தி குத்தி காமிச்சிட்டே இருக்கும். எல்லாருக்கும் மறைச்சிடலாம், வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் மறைக்கலாம், நண்பர்களுக்கு மறைக்கலாம், கூட வேலை செய்யறவன் அத்தனை பேருக்கும் மறைக்கலாம். ஓ மனசாட்சிக்கு மறைக்க முடியாது. நீ பாவி, நீ பாவி
என்று உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த துர்மனசாட்சி, அந்த கள்ள மனசாட்சி, அந்த குற்ற மனசாட்சியை உன்னை விட்டும் என்னை விட்டும் நீக்குவதற்குத்தான் எம்பெருமான் இயேசுவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன் மனசாட்சியிலே இருக்கிற குற்ற உணர்வுகளை நீக்கி உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். நல்ல மனசாட்சி கிடைக்கும். துர்மனசாட்சி, குற்ற மனசாட்சி எல்லாம் நீங்கி நல்ல மனசாட்சி கிடைக்கும். எப்படி? இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தை கொண்டு என் மனசாட்சியை கழுவி தாங்கப்பா, சுத்தம் பண்ணி தாங்கப்பா. இந்த துர்மனசாட்சி நீக்குங்க, குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற குற்ற மனசாட்சி நீக்குங்க. அந்த ரத்தத்தை ஒரு சொட்டு உள்ள விடுங்கப்பா. அந்த இயேசுவின் ரத்தம் என் மனதுக்குள்ள இறங்கட்டும், குற்ற உணர்வுகளை நீக்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும் சுவாமி. ஒரு நல்ல மனசாட்சி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இந்த நல்ல மனசாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வரும் பரிசுத்தமாகுதலும் இந்த பூமியில நீ சாகிறதுக்கு முன்னாடி பெறாம நீ செத்துட்டின்னு வச்சுக்க, நரகந்தான் உனக்கு கன்ஃபார்ம். நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி, இதை சம்பாதிச்சுட்டு சாவும். மற்றதெல்லாம் சம்பாதிக்கிறதுல பெருசு, இதை சம்பாதிக்கணும். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கா? இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிருவப்பா, எனக்கு அந்த நிச்சயத்தை கடவுள் தந்துட்டாரு, அவருடைய ரத்தம் என் மனசாட்சியை கழுவிருச்சு, இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகத்துக்குள்ள இயேசுனாருக்கு முன்னாடி நிற்பேன் சொல்லுவியா? சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலே உண்மையான கிறிஸ்தவன். மற்றபடி நீ போலி கிறிஸ்தவன், போலி கிறிஸ்தவன். உன் பொய் நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பரலோகம் போகணும்னா ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கை செய்யுங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவ சொல்லி கேளுங்க, அழுங்க, கண்ணீர் வடிங்க. அவருடைய ரத்தம் உங்கள் மனசாட்சி கழுவட்டும். இப்படி சுத்த மனசாட்சியை பெற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அதுக்கு அப்புறம் தான் ஞானசானம் எடுக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்க, இது ரெண்டுமே இல்லாமல் ஞானசானம் எடுத்துட்டு சபைக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால தான் இது கத்தர் கட்டுகிற சபையா தெரியல. இந்த கல்லின் மேல் என் சபையை சொல்லு, வாயை திறந்து கட்டுவேன். வாயத்தை சொல்ல சொல்ல சாத்தான் விரும்பான். அறிக்கை செய்ய சாத்தானுடைய ஆவிகள் விலகும், பாவங்கள் விலகும், தீய சக்திகள் விலகும். அதனால வாயில அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும், விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். சும்மா சாமி கும்பிட வந்துட்டு உட்காந்து சாமியை கும்பிட்டு போகிற மாதிரி உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. அது இந்துக்கள் செய்யட்டும், இஸ்லாமியர்கள் செய்யட்டும், யூதர்கள் செய்யட்டும். உண்மை கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. கடவுளோடு இணைகிற இடம்தான் சபை. இந்த இடத்துக்கு வந்தால் கர்த்தரோடு இணைந்த அந்த பிரசன்னத்தை, அந்த சமூகத்தை பெற்று கடந்து போகணும். சாமி கும்பிட்டு போகிற இடம் இல்லை சபை, ஒரு பாட்டு பாடிட்டு போகிற இடம் இல்லை. ஆகவே மனம் திரும்பினவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே மனதை பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள் அதற்கு பிறகு முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனால் இந்த அனுபவங்களே இல்லாமல் மனம் திரும்புதலும் மறுபிறப்பும் பரிசுத்தமாக்கப்படுதலும் இல்லாமலே ஞானஸ்தானத்தில் தண்ணிக்குள்ளே முக்கி உள்ளே விட்டுறாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள் சகோதரிகள். இவங்க செத்தாலும் பரவ வர மாட்டாங்க. நிறைய திருச்சபைகளுக்கு போயிட்டு வர்றேன். நிறைய பேர் பக்க வழியாக தான் உள்ளே வந்திருக்கான் சபைக்குள்ள. அவன் எப்படி மனம் திரும்பி, அவனுக்கு மனம் திரும்புதலே இல்லை, மறுபிறப்பே இல்லை. உள்ளே வந்துடுறாங்க, ஞானஸ்தானத்தின் மூலம் வந்துடுறாங்க. ரசிக்கப்பட்டு, ஆமாம் ரசிக்க, என்ன எப்போ ரசிக்கப்பட்ட? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்ல அப்படிங்கிறான். ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்துருந்தான். 3 பேர் வந்தாங்க, 3 சபைக்கு அனுப்பினோம் மும்பையில். அப்போ ஒரு சபையில் நான் செய்தி கொடுக்க இருக்கேன், வந்துட்டான் ஒரு பெரிய வெள்ளைக்காரன், நல்ல ஹைட்டு, வெயிட். அப்போ எனக்கு இங்கிலீஷு பேச தெரியாது பற்றியில், அதனால் பக்கத்தில் உள்ள ஆளை வச்சு, எப்பா கேளு வந்துட்டு ரசிக்கப்பட்டானான்னு கேளு. செய்தி கொடுக்க வந்திருக்கான். ஒருத்தர் மலாடுங்கிற ஒரு இடம், ஒருத்தர் வித்தல்வாடின்னு ஒரு இடம், இன்னொன்று நான் இருக்கிறது தாராவி.
மும்பை பட்டணத்தில். அப்போது அவனுக்கு கேள பார்ப்பேன், அவன் ஞானஸ்தானம் எடுத்ததை சொல்கிறேன். இந்த 3 அனுபவங்கள் இல்லையே, சொல்ல தெரியலை. நாங்கள் 1500 கிளைகளை வைத்திருக்கிறோம். அவ்வளோ இடங்களில் உலகம் முழுவதும் நாங்கள் ஊழியங்களை வச்சுருக்கோம். நாங்கள் பைபிள் காலேஜ் நடத்துகிறோம். இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா நீ ரசிக்கப்பட்டியா, செத்தின பரலோகத்துக்கு வருமா இல்லையா? நீ வெள்ளைக்காரனாயிரு, நீ கருப்பனாயிரு, நமக்கு என்ன? நீ 1500 கிளை சபை வச்சுருந்தா வந்துடுவியா பரலோகத்துக்கு? பைபிள் காலேஜ் நடத்தினா வந்துடுவியா? எல்லாம் சாத்தானுடைய தந்திரம். மனம் திரும்புதல் வரணும், மறுபிறப்பு வரணும். இந்த மறுபிறப்பு எப்படின்னு தெரியல. நிக்கதோமுக்கு கேட்கிறான். இப்போ கர்த்தர் சொல்லி கொடுத்தார், இது ஆவியினாலே ஆகும். மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். காற்றானது வீசுகிறதை உணர்கிறாய். அது எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று நீ அறியவில்லை, அறிய முடியாது. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், உன் ஆன்மாவுக்கு ஜீவனை தருவார். அந்த ஜீவன் உன்னை வளரச் செய்து கொண்டே இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த பிறப்பு மாம்ச பிறப்பு, அது கல்லறையோடு முடிஞ்சிடும். கல்லறைக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை. அதை போய் பிடிக்கணும்னா மனம் திரும்பி ஆகணும். என்னென்ன பாவம் இருக்கோ, என்னென்ன துரோகம் இருக்கோ, என்னென்ன அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் சொல்லி மன்னிப்படுத்துரு. மன்னிப்படுக்காம செத்துட்டின்னு வச்சுக்க, தொலைஞ்ச. உன்னை சாத்தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். உன் பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாப்பா, உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போகாது. நீ சம்பாதியம் கூட்டிகிட்டு போகாது. நீ இந்த பூமியில் வாங்கியிருக்க போகிற சாதனை கின்னஸ் புத்தகத்தில் சிலர் பேர் வாங்கியிருப்பேன், போக மாட்டான். செத்தானா நரகம். நிக்கதோமுக்கே அந்த போட்டார் ஏசுனார். ஏல நீ மறுபடி பிறக்கம்ல, பரஜகம் பண்ணா போதாது, ஜெபம் பண்ணா போதாது. உன் ஆன்மா மறுபடி பிறந்ததா? பதில் சொல்லு. சொல்ல திராணி இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான், ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான். மனம் திரும்பி ஆகணும். அவன் அந்த வெள்ளைக்காரன்ட்ட கேட்குறேன், இதை சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு இத்தனை காலேஜ் இருக்குது, உலகம் முழுவதுலேயும் இவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க, இவ்வளோ பெரிய பைபிள் காலேஜ் வச்சுருக்கோம், இத்தனை சபைகள் இருக்குது, எங்களுக்கு பல கோடிகள், ஒரு வருஷத்துக்கு பல கோடி செலவாகுது அப்படிங்கிறேன். ஏன்னா இது யாரில் கேட்ட? அதானிகிட்ட இல்லாத பணமா, அம்பானிகிட்ட இல்லாத பணமா? மோடியை அவங்க 2 பேருக்கு காலில் தான் கிடக்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே இவங்க 2 பேர் காலில் விழுறார். இவன் இதை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், மனம் திரும்புனியா, மறுபடி பிறந்தியா, பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு இருக்கா? அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்ததை பேசணும். முதல்ல இந்த சாட்சி உனக்கு இல்லைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை, மெய் கிறிஸ்தவன் இல்லை, உலக கிறிஸ்தவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த வானம் என்கிற ஆகாய விரிவிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தாரே, சிருஷ்டித்தாரே, அந்த 4ஆம் நாள் கிரியையை உங்களுக்கு நினைப்பூட்டி இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கோளங்களையும் படைத்த தெய்வம் வானத்திலே தொங்க வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த சுடர்கள் என்ற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தின் முதல் அதிகாரத்தில் பதிவாயிருக்கிறது. சுடர்கள் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். சுடர்கள் என்றால் சூரிய சந்திர நட்சத்திரங்களை சுடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்களும் நானும் திருச்சபைக்குள்ளே இந்த முறைமையின்படி, இந்த ஒழுங்கின்படி மனம் திரும்பினவர்களாய், ஆன்மாவிலே மறுபடி பிறந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனசாட்சியை சுத்திகரித்து கொண்டவர்கள், பரிசுத்தமாக்கி கொண்டவர்களாய், தண்ணீருக்குள்ளே மூழ்கி பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தில்
ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய், அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் நீங்கள் கூடி வந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இடத்திலே கூடி வந்தால் அவர்களை இந்த வேதம் சுடர்கள் என்று சொல்லுகிறது. இங்கே சில சூரியன்கள் கர்த்தர் எழுப்புகிறார், சில சந்திரனை கர்த்தர் எழுப்புகிறார், சில நட்சத்திரங்களை கர்த்தர் எழுப்புகிறார். 3 சுடர்களும் இந்த சர்ச்சா புதுக்கோட்டையில் இருந்து எழுப்பப்பட வேண்டும். கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அது பிரகாசிக்கிறவர்களாய் வெளியே புறப்பட்டு போவார்கள். பெரிய சுடர்கள் எழுப்பப்படும், சிறிய சுடர்கள் எழுப்பப்படும், நட்சத்திரங்கள் எழுப்பப்படும். கர்த்தர் செய்ய போகிறார். இது மனுஷரால் அல்ல, தேவனே அதை செய்ய போகிறார். எப்படி இரட்சகர் இயேசு மரியாளுடைய கர்ப்பப்பையிலே ஒரு உடலை சிருஷ்டித்து உள்ளே வந்தார், அது எவ்வளவு பெரிய அற்புதமோ, புத்திக்கு எட்டாத ஒரு மறைபொருளோ, அதுபோல் இந்த சர்ச்சா புதுக்கோட்டைக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுடர்களாக எழுப்ப போகிறார். அதுவும் பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். அதுதான் இந்த நாள், இந்த கன்வென்ஷனில் முதல் செய்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எழுப்பப்பட போகிற 3 சுடர்கள் விசேஷமாய் அந்த 4ஆம் நாள் கிரியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலே நாம் சூரியனை பற்றி சிந்திக்கவில்லை, நட்சத்திரங்களை பற்றி இப்போ சிந்திக்கவில்லை. இப்பொழுது நான் சந்திரனை பற்றி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 சுடர்களும் நீங்களும் நானுமாத்தான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய போகிறார். இது மனுஷனுடைய புத்திக்கு எட்டாது, நம்ம புத்திக்கு எட்டாது. நானெல்லாம் முடியுமா? நான் ஒரு பெண் அல்லவா? நான் ஒரு பலவீனமான பாத்திரம் அல்லவா? எனக்கெல்லாம் அது முடியுமா? ஐயா, இவ்வளோ பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு, இந்த மனைவியை வச்சுக்கிட்டு, இந்த புருஷனை வச்சுக்கிட்டு, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நானெல்லாம் முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் தான் பிசாசு கேட்க வைப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரே போடுவார், உன்னால முடியும், நான் அதை செய்வேன். உன் பலத்தினால் ஆகாதது, உன் பராக்கிரமத்தினால் ஆகாதது, என் ஆவியானவர் இறங்கி அதை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார். நடக்க வேண்டியது நடக்கும். மனுஷ புத்தி கேட்டாது, ஆனா கர்த்தர் அதை செய்வார். இது தேவனால் வரக்கூடிய ஒன்று. பார்த்துக்கிடுங்க, மனுஷ புத்தியில் புரியாதியா? நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளாம் முடியுமா? அப்படி இல்லை. அவர் நம்மளை சுடருக்கு ஆக்கிட்டார்னா நம்ம சுடர் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொல்லி கர்த்தர் சிருஷ்டித்தார். பார்த்தீங்களா? இது போல தான் இங்கே கூடி வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் மறுபடி பிறந்த கூட்டம், படைக்கப்பட்ட கூட்டம். தாயும் தகப்பனும் இணைந்து நம்மை பெற்றெடுத்தார்களே, அந்த படைப்பல்ல. படைக்கப்பட்ட உனக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது. அதை எபேசியருக்கு பவுல் குறிப்பிடும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் ஆதாம் ஏவாள் எப்பொழுது தவறு செய்தார்களோ அப்பொழுதிலிருந்து இந்த மனித சமுதாயம் பிறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிறந்தது எல்லாமே சவம். அதனால தான் அதுக்கு பேர் வச்சான் தமிழ்நாட்டில் பரசவம்னு வச்சான். என்ன சவா? ஆத்மீகத்தில் மரணத்தோடு பிறக்கிறது. ஆத்மீகத்திலே மரித்தே பிறப்பதினாலே பவுல் குறிப்பிடுகிறான், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல் தவறு ஏதேன் தோட்டத்திலே மனுஷனும் மனுஷியும் தவறினார்கள். அதைத்தான் பாவம் என்று சொல்லுகிறது. அக்கிரமம், கிரமம் தப்பி விட்டார்கள். அக்கிரமம், ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார் இதை செய்யாதேன்னு, மீறி விட்டார்கள். அக்கிரமமும் மீறுதலும் மனிதனுடைய ஆன்மாவை இறைவனை விட்டு பிரித்து விட்டது. ஆன்மீக மரணம் என்றால் என்ன? இறைவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஆத்மாவுக்கு பேர் தான் ஆன்மீக மரணம்.
இறைவனை ஒரு பக்தியோடு பார்த்தால் போதாது, மறுபடி பிறந்து அப்பான்னு கூப்பிடணும். அப்பா 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 அப்படின்னு உன் ஆன்மா கூப்பிடணும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆன்மா ஸ்தோத்திரம் பண்ண, வாய் ஸ்தோத்திரம் பண்ணி புண்ணியம் கிடையாது. மறுபடி பிறந்திருக்குமானால், உன் ஆன்மாவுக்கு ஜீவன் வந்திருக்குமானால், ஆவியானவர் இறங்கி இருப்பாரானால், உன் ஆன்மா உயிர் பெறும், ஜீவன் பெறும். உன் ஆத்துமா பாட வேண்டும். வெறும் வாய்ப்பாடுனா போதாதியா, இது சரீரம்யா. முதலாவது ஆத்துமாவே கர்த்தரை சொல்லுங்க வாயை திறந்து. கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. கூட்டம் முடிவு கூட அடையாளம் அது இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய ஆன்மாவும் ஜீவன் பெற்றிருக்கிறது. அந்த ஜீவன் அடைந்த ஆன்மா கர்த்தரை சோத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை பாடிக்கிட்டே இருக்கணும், அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆன்மாவுல ஜீவன் இருந்தால், உயிர் இருந்தால் அது பாடும், அது துதிக்கும், அது சோத்தரிக்கும். இப்படி ஆன்மாவில் மறுபுறப்படைந்தவர்கள் ஒன்று கூடி வருகிறோம். பார்த்தீங்களா, நம்மை கர்த்தர் சுடர்களாக மாற்றுகிறார். அதிலே நான் சந்திரனை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது சந்திரன் படைக்கப்பட்டது, வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைக்கப்பட்டது. இந்த பூமியிலே வைக்கவில்லை, வானத்திலே வைத்தார். எபேசியர் 2:6-7 அப்படி சொல்லுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சந்திரனை வானத்திலே வைத்தார். ஏன் இப்படி சைடில் வைக்க வேண்டியதானே? இந்த பல்பெல்லாம் ஏன் மேலே வைக்கிட்டு இருக்காங்க? ஏன் இப்படி கீழே வைக்க வேண்டியதானே? இறைவன் சுடர்களாக உங்களை என்னையும் மாற்றுவாரானால், முதலாவது நம்ம மறுபடி பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், மனம் திரும்பினவர்களாக இருக்க வேண்டும், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தை உடையவர்கள் மூழ்கி ஸ்நானம் எடுக்க வேண்டும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். இப்படி அனுபவங்களை கடந்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த கிறிஸ்தவர்கள் வானத்திலே வைக்கப்பட்ட சுடர்கள். அவர்களை கர்த்தர் சந்திரனாக, சூரியனாக, நட்சத்திரங்களாக இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் வானத்திலே வைத்தார். சுடர்களை ஏன் வானத்திலே வைத்தார்? பூமியிலே வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும், காலங்களையும் நேரங்களையும் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார், அவருடைய வருகையின் காலங்களை சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய அறிவு பெருக்கத்தினாலே இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடுகிறது என்பதை சுட்டி காண்பிக்க வேண்டும். இந்த திருச்சபை உலக மக்களுக்கு உலகம் அழிவை நோக்கி ஓடுகிறது என்பதை சுட்டி காண்பிக்க வேண்டும். வானத்திலே ஏன் வைத்தார்? காலங்களை குறிப்பதற்காக, நாட்களை குறிப்பதற்காக, மாதங்களை குறிப்பதற்காக, வருடங்களை குறிப்பதற்காக. வானம் என்கிற ஆகாய விரிவிலே தேவன் சுடர்கள் உண்டாக கிடவது என்று சொன்னாரே, இதுபோல் இந்த திருச்சபைக்குள்ளே உங்களையும் என்னையும் கர்த்தர் சுடர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். படைக்கப்பட்டவர்கள் வானத்திலே வைக்கப்பட வேண்டும். அப்போ சந்திரனுக்கு ஒரு இடம், சூரியனுக்கு ஒரு இடம், நட்சத்திரத்துக்கு ஒரு இடம் வச்சிருக்காரு. பத்தியில இதுபோல ஒரே சபைக்குள்ளே இருந்தாலும் பிரகாசத்திலே வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் எதை எந்த இடத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களை என்னையும் கர்த்தர் ஸ்தானங்களை தருகிறார், பொசிஷனை தர்றாரு, போஸ்டிங்கும் தருவார். ஆசரிப்பு கூடாரத்திலே பிரதானமான பனிமுட்டுகள் 7, சுத்தி காம்பவுண்ட், நடுவில் கூடாரம். அந்த காம்பவுண்ட் வாசலை கடந்த உடனே பலிபீடம் வைக்கணும்னு சொல்லுவார். பலிபீடத்துக்கு அடுத்து கூடாரத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி தொட்டியை வைக்கணும் பாரு. தொட்டியை கடந்து உள்ள போயிட்டா குத்து விளக்க தென் திசையில் விடாம்பாரு. அப்பங்களை அடுக்கி வைக்கிற ஒரு மேசை இருக்கும், அதை வட திசையில் விட அப்படிம்பாரு. தூபம் சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு தூப பீடம் இருக்கும், அதை திரைக்கு அருகில் மேற்கு பக்கம் விடாம்பாரு. உள்ள அதையும் தாண்டி உள்ள நுழைஞ்சா ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பான், அதுக்கு உள்ள நுழைஞ்சா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்கு மேலே மூடி, அதுக்கு பேர் கிருபாசனம். அந்த கிருபாசனத்தோடு இணைந்த கேருபீன்கள் 2 அப்படி செட்டையை விரிச்சு நிற்கும். அதன் ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். இந்த திருச்சபைக்குள்ளே வந்த சகோதர சகோதரிகளை
உங்களை சுடர்களாக கர்த்தர் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆவியானவர் உங்கள் மேல் இருப்பதினால் உங்களுக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பொசிஷன் உங்களுக்கு தெய்வம் தருகிறார். ஒரு போஸ்டிங்கை கர்த்தர் தருகிறார். நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், வேலைகளை கர்த்தர் பகிர்ந்து கொடுப்பார். அவரவரை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்தந்த இடத்தில் வைப்பார். நீங்கள் நான் விரும்புகிறபடி உள்ள இடத்துல கர்த்தர் தரமாட்டார். அவர் விரும்புகிற இடத்திலே கர்த்தர் வைப்பார். அது போதும் என்று எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்க, வாயை திறந்து. இட் இஸ் எனஃப். எல்லாம் போதும், அது போதும். நீ விரும்புகிறபடி, நீ ஆசைப்படுறபடி எல்லாம் போகக்கூடாது. பிசாசு உன்னை கொண்டுட்டு போயிடுவான். பலிபீடம் எங்க இருக்கணும்? காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போது உள்ள இருக்கணும், வாசலுக்கு பக்கத்தில். சிலர் வருவான், என்னையா பலிபீடத்தை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிய, உடம்படிக்கை பெட்டி அங்கே வச்சிருக்கிய, கடைசியில் வாசலை விட்டு உள்ள நுழைஞ்ச உடனே உடம்படிக்கை பெட்டி இருந்தால் தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எவ்வளவு தூரம் நடக்கிறது? இப்படிலாம் பிசாசு உங்களுக்கு சிந்தனைகளை தருவார். அது பரிசுத்தாவின் தருகிற சிந்தை அல்ல, அந்த எண்ணங்களை தருகிறவன் பிசாசு. அந்நிய ஆவிகள், தீய வல்லமைகள், அது மனுஷிக ஆவி, மாம்சத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி. இந்த ஆவிகள் உங்களுக்கு தாட்ஸை தந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸுக்கு பின்னாடி போனீங்கன்னா சாத்தான் போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவியே. பரிசுத்தாவியானவர் தருகிற தாட்ஸ், சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் பரிசுத்தாவியானவர் தருகிற தாட்ஸ், சிந்தனைகள். உங்களுக்குள்ளே அதுக்கு தான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றது. மனுஷன் சொல்றதை நம்ம நம்ப வேண்டாம், நம்ம புத்தி சொல்றதை நம்ப வேண்டாம், பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறத முழுமையா நம்ப வேண்டும். ஆக ஸ்தானத்தை தருகிறார். சூரியனுக்கு ஒரு கூடாரம், சந்திரனுக்கு ஒரு கூடாரம், நட்சத்திரங்களுக்கு ஒரு கூடாரம், ஒவ்வொரு ஸ்தானங்களிலே கர்த்தர் வைக்கிறார். இதுபோல ஆண்டவர் பூமியை சொல்லுவார், நீங்கள் பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவார். டே, ஒருவனும் விளக்கை கொளுத்தி, உங்களுக்கு தெரியுமா, இப்போ உள்ள செட்டுகளுக்கெல்லாம் விளக்கு கொளுத்துனா என்ன தெரியாது, சுவிட்சு போட்டால் லைட் எரியுது தான் தெரியும். நாங்கள்லாம் மண்ணெண்ணெயை வாங்கி விளக்கை தொடச்சி அதில் ஊற்றி திரியை போட்டு அது எரிய வச்சவங்க நாங்கள்லாம். என்னுடைய வயதுக்கு ஒத்தவர்களுக்கு தெரியும், இப்போ உள்ள யூத்துக்கெல்லாம் தெரியாது. மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏசுநாதர் காலம் மண்ணெண்ணெய் விளக்கு. அதனால சொன்னாரே, ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்காமல் அது இருக்க வேண்டிய ஸ்தானம் வேறேன்னு சொல்லி கொடுப்பார். கட்டிலுக்கு அடியில் வைக்காமல் விளக்கை கொளுத்தி, எரிகிற விளக்குகள், எரிகிற தீபங்கள் மரக்காலால் மூடப்படக்கூடாது, கட்டிலின் கீழ் வைக்கப்படக்கூடாது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் வைக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். மரக்காலை போட்டு மூடாத, பாத்திரத்தை போட்டு மூடாத, மறைவிடத்தில் வைக்காத, கட்டிலுக்கு கீழே வைக்காத. அது வைக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? விளக்கு தண்டு. அதான் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்று சொல்லி கர்த்தர் சிருஷ்டித்தார். அங்கே வானத்திலே வைத்தார். எதற்கு? பூமியிலே இருக்கிற மனித சமுதாயத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு. கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தில் இருந்து கொண்டு பூமியிலே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். உங்களையும் என்னையும் ஏன் மறுபிறப்புக்குள்ளே வழி நடத்தினார்? மன திரும்புதலுக்குள்ளே எதுக்கு வழி நடத்தினார்? ரத்தத்தினாலே உங்கள் மனசாட்சியை ஏன் சுத்திகரித்தார்? பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் எடுக்க முடியாது உதவி செய்தார். எதற்காக? அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியிலே நிறைந்து நிறைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். எதற்காக? பூவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக. உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைக்கிறார். இதுவரைக்கும் நீ கண்டுபிடிக்காவிட்டால் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்துவாராக. நீ கட்டளைக்குள்ள இருக்கக்கூடாது, பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, மரக்காலுக்குள்ள இருக்கக்கூடாது, மறைவிடத்தில் இருக்கக்கூடாது. நீ விளக்கு தண்டின் மேல் இருந்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் வீட்டுக்குள்ளே வருகிறவர்கள் போகிற அத்தனை பேருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நீ விளக்கு தண்டின் மேல் வைக்கப்படுகிற ஒரு தீபமாக இருக்க வேண்டும். வானம் என்கிற ஆகாய விரிவில் வைக்கப்பட்ட ஒரு சுடராக இருக்க வேண்டும். அதிலே சந்திரனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அது முதலாவது படைக்கப்பட்டது, இரண்டாவது வானத்திலே வைக்கப்பட்டது. இதை பற்றி பவுல் சொல்லுவான், உங்களை உயிர்ப்பித்து
உன்னதங்களிலே உட்கார வைத்தார். வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2:6-7 வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மாவை பரலோகத்தின் தேவன் உயிர்ப்பித்திருப்பாரானால் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை தொடங்கும். அந்த வாழ்க்கை பரலோகத்துக்குரிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இந்த சரீரத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய ஆன்மா தூதருக்கு இணையாக அது வாழ்ந்து கொண்டிருக்கும். தூதர்கள் எப்போதும் தேவனை ஆராதித்துட்டே இருப்பாங்க, பாடிட்டே இருப்பாங்க, துதிச்சிட்டே இருப்பாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், கப்ரியேல் தலைமையில் உள்ள கூட்டம், மார்னிங் ஸ்டார் அந்த குரூப், மிக்கேல் சமணசனுடைய அந்த தலைமையில் உள்ள கூட்டம் எல்லாமே பரலோகத்தில் ஒன்று கூடி அங்கே தேவனை எப்போதும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. இரவும் பகலும் ஓயாமல் துதித்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு ஒப்பாக மாறும். அந்த துதியின் வாழ்க்கைக்கு ஒப்பாக ஆன்மாவிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் மாற்றம் பெறுவார்கள். துதிக்காத உள்ளம் துதிக்கும், பாடாத இருதயம் பாடும், கர்த்தரை புகழாத ஆன்மா புகழ ஆரம்பிக்கும். அதையெல்லாம் மறந்த வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை மறக்காத வாழ்க்கை, அது நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் அவ்விதமாக ஆன்மாவுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ வானம் என்கிற ஆகாய விரிவில் எதுக்கு வைக்கிறாரு? உயிர்ப்பித்து உன்னதத்தில் வச்சார்னு எழுதியிருக்கு. நமக்கு புரியாது. உன்னதம்னா என்ன? ஆன்மா இறைவனோடு இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கை, தூதர்களோடு இணைந்து வாழும் அந்த வாழ்க்கை தான் உன்னதத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழ்ந்தாலும் உலக மனுஷர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மீட்பை பெறாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்படாதவர்கள், தேவனோடு இணையாதவர்கள் வாழ்கிற வாழ்க்கை போல் அல்ல. அவங்க கும்பிடுறது பழக்க வழக்கம்லாம், சாமியை தேடுறதெல்லாம் வேற. ஆனால் நீங்களும் நானும் தேடுறது வேற. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சொந்தக்காரன், ஜாதிக்காரன், நாளைக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷிகமான நீ போய் இணைஞ்சிட்டின்னு வச்சுக்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு கொள்ளையாடிடுவான். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்தார்கள், இந்த மாறுபாடு உள்ள சந்ததி, சொந்தக்காரனா இருக்கட்டும், சொக்காரனா இருக்கட்டும், ரத்த உறவா இருக்கட்டும், ஜாதிக்காரனா இருக்கட்டும், கிட்ட போயிடாத. ரட்சிக்கப்படலே நான் கிட்ட போயிடாத. உன்னை போல மனம் திரும்பினவனா, உன்னை போல மறுபடி பிறந்தவனா, உன்னை போல பரிசுத்தாய் பெற்றவனா, அப்படிப்பட்டவனோடு தான் இணையணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அதுதான் தெய்வீக குடும்பம், அதுதான் திரு குடும்பம். அதுக்குள்ளதான் உன்னுடைய வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கணும். உலகத்தை மாதிரி போகக்கூடாது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு உன்னை ரட்சித்துக்கொள். நாளைக்கு அவன் வேணும் நினைக்காத. ஒரு ஜாதிக்காரன், ஒரு சமுதாயக்காரன் நினைச்சின்னு வச்சுக்க, உன்னை கர்த்தர் நடத்த மாட்டார், கைவிட்டுருவார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், டேய் ஓ இனத்தை விடு, ஓ தேசத்தை விடு. மொழி உணர்வு, இன உணர்வு, ஜாதி உணர்வு, இந்த உணர்வுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னையே நான் நடத்த முடியாது, அதெல்லாம் விட்டுட்டு வாழு அப்படின்னாரு. வந்தானா வரலையா? வாய் தந்து சொல்லுங்க, வந்தானா வரலையா? அப்ப அவனுக்கு வர முடியுமா, உனக்கு வர முடியாதா? அவன் எந்த தேவனை வழிபடுறானோ அதே தேவனை தானே நீ நான் வழிபடுறோம். ஏன் அவனுக்கு முடியுது உனக்கு முடியல? வந்தாகணும். இந்த ராத்திரி வேளையில் இந்த முதல் நாள் கன்வென்ஷன்ல ஆவியானவர் உங்களை பிரித்தெடுப்பாராக. இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தவர், ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தவர், மனுஷனிலிருந்து ஆணையும் பெண்ணையும் பிரித்தவர். ஓ வாழ்க்கையில் ஓ குடும்பத்திலே கர்த்தர் இப்படிப்பட்ட பிரிவுகளை உண்டாக்குவாராக. உறவுகளை விட்டு வெளியே வா, ஜாதி சமுதாயத்தை விட்டு வெளியே வா. அதனாலதான் ஆபிரகாமை விசுவாசின்னு எழுதியிருக்கு வேதத்தில். வெளியே வந்தான். கடைசியில் மெசொப்பொத்தாமியால இருந்து ஆரானுக்கு வந்தவன், ஆரான் என்ற காரான், அதில் தங்கிட்டான். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் சொன்னாரு, டே உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியே வாடா. இல்லையா கடைசி காலம் அது எப்படியா விட்டுட்டு வர்றது? 4 பேர் என்ன சொல்லுவான்? டே 4 பேர் சொல்ற சாட்சி பெருசா இல்லை, நான் கொடுக்கணுமா உனக்கு சாட்சி? யாரா சாட்சி கொடுக்கணும்? அழைத்தவர் உனக்கு எனக்கு சாட்சி தரணும். முதல் சாட்சி அவர் தான். அவர் உன்னை சொல்லிட்டாருன்னா கண்ணை மூடிரு, கீழ்ப்படிஞ்சிரு, உன்னை தாழ்த்திரு, உன்னை மேல கொண்டு வந்துருவாரு. உனக்கு தர வேண்டிய பொசிஷனை கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில தருவார்.
எந்த இடத்துல வைக்கணுமோ உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அந்த இடத்திலே கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். விளக்கு தண்டின் மேல் கர்த்தர் வைப்பார். அவர் செய்வாரியா? இது எப்படி முடியும்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா கர்த்தர் சொல்லுவார், என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் அதை செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, ஈசாக்குக்கு செஞ்சாரு, யாக்கோபுக்கு செய்தாரு, அவன் பெற்றெடுத்த 12 பிள்ளைகளுக்கும் செய்தார் ஐயா. அதுல ஒரு கோத்திரத்தை விசேஷமா உயர்த்தினார் பாருங்க, அதான் யூதா கோத்திரம். அதுக்குள்ள பொத்துக்கிட்டு வந்தார் பாருங்க இயேசுநாதர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம் சொன்னா அவரை போல நம்மை மாத்திடுவாரு. 2 கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார். பவுல் சொல்லுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்து வரும்போது உண்டாயிருக்க வேண்டுமானால் நீங்கள் சச்சா புதுக்கோட்டாய் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். இந்த உலக மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்குரிய வல்லமையை கர்த்தர் உங்கள் மேல் இறங்கப்படுவார். அதற்குரிய பரலோக அதிகாரம் உன் மேல் இறங்கும். தீய சக்திகளின் மேல் உனக்கு அதிகாரத்தை தருவார். அந்நிய வல்லமைகளை முடங்க பண்ணும் வல்லமையை உன் மேல் கர்த்தர் கட்டளையிடுவார். உனக்கு ஒரு பொசிஷன் வரும், உனக்கு ஒரு போஸ்டிங் வருமியா? ஆவிக்குரிய உலகத்தில் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே சந்திரன் இதுபோல நம்ம எல்லாரும் ஒரே சபையா இருக்கணும். சச்சா புதுக்கோட்டை சந்திரன் ஒன்று தானையா? இதுபோல நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். வருத்தங்கள் வரும், சங்கடங்கள் வரும், சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ. நீடிய சாந்தம் உள்ளவர் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். அவர் பொறுத்து பொறுத்து அவருக்கு பேர் என்னதுமா? நீடிய பொறுமை உள்ளவர். அந்த சாயல் உனக்குள்ள எனக்குள்ள வரணும். ஒரே சந்திரன் அப்படின்னா என்ன? சச்சா புதுக்கோட்டைனாலே நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு அர்த்தம். 2 கையை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. கர்த்தருக்கு சோத்திரம். ஒரே சந்திரன் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதே. இதுபோல நம்மை ஒரு கூட்டமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஒரே சந்திரன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம் சொன்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ரட்சிப்பு ஒன்று, ஞானசானம் ஒன்று, பரிசுத்த அபிஷேகம் ஒன்று, வரங்கள் ஒன்று. எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று போல தான் கர்த்தர் தர்றார். 2 கையை ஊற்றி அல்லேலூயா சொல்லுங்க. நான் பொம்பளை நான்லாம் எப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்வாருமா? கர்த்தர் செய்வாரியா? எவ்வளவு பலவீனானாலும் சரி, எவ்வளவு வயசானாலும் சரி, கண்ணு தெரியாத இடத்துல இருந்தாலும் சரி, தலையெல்லாம் நரைச்சிட்டு இருந்தாலும் சரி, வழுக்க விழுந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அற்புதம் செய்வாரியா? விசுவாசி இல்ல, விசுவாசி இப்ப விசுவாசி. எவ்வளவு பெரிய போராட்டங்களை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல கர்த்தர் உன்னை தூக்கி 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 மேல கொண்டு வர போகிறார். அனைத்து பிரச்சனைகளும் உன் காலுக்கு கீழாக்கப்பட போகிறது. அதை கர்த்தர் செய்வாரியா? நீ நானும் செய்ய முடியாது. செஞ்சு செஞ்சு பார்த்தோம், தோல்விதான் நமக்கு. வெற்றி அவருடைய கையில் இருக்கு. அவருக்கு பாதத்தில் விழுந்துருங்க. நீ நான் ஒரு பாதத்தில் விழுந்து கண்ணீர் சிந்திட்டோம்னு வைங்க, தூக்கிடுவார்ல. அவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுவார். சீபோடே சீபோடே, நீ செஞ்சது கொஞ்சம் பாவம்டா. அந்த சகோதரி அவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் என் காலில் கண்ணீர் சிந்தி சிந்தி என் பாதத்தையே கழுவிட்டாடா. அந்த அளவுக்கு அழுதுருக்காளே. 2 பாதத்தை கழுவணும்னா எவ்வளவு அழுது கண்ணீர் சிந்தி இருக்கணும். சிந்துனல்ல. இப்படி ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் தீர்வு உண்டாக்குவார். அந்த ஊர்லயே அவ பாவியான். ஊருக்காரன் அத்தனை பேரும் பாவி பாவி பாவின்னு சொல்றான். எல்லாரும் ஊரே சொன்னாலும் சரிதான். ஒரே நிமிஷத்துல கர்த்தர் பாவங்களை மன்னித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி ஒன்னு ஊரார் அறியக்கூடிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அதை இறைவன் அல்லவா செய்ய போகிறார். இது மனுஷரால் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கர்த்தரே அதை செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து சங்கீதம் 72:7 வாசிக்கும் பொழுது, அதை வாசிங்க. சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும்.
சந்திரன் உள்ளவரை மிகுந்த சமாதானம் இருக்கும். சமாதானத்தை கெடுக்கிறது ஒன்று பாவ ஆசைகள் விருப்பங்கள், இரண்டாவது பிசாசு. இந்த பிசாசும் கெடுத்துக்கிட்டே இருப்பான். நமக்குள்ளே வருகிற பாவ ஆசைகள் விருப்பங்களும் சமாதானத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துருமியா. கர்த்தருக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நிரந்தரமா அப்படி இருக்காது. ஏன்னா நிரந்தர சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரு, ஆனா அதை சீர்குலைய பண்ணுகிறது பிசாசு. அதனால தான் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? அது என்ன சோதனை? பாவ சோதனை. அந்த பாவ சோதனைகளை பிசாசு தந்துகிட்டே இருப்பான். யோசேப்புக்கு தந்தான் பார்த்தீங்களா? பாவ சோதனை தருவான். யூதாசுக்கு தந்தான், ஆகானுக்கு தந்தான், ஆதாம் ஏவாளுக்கு தந்தான். பாவ சோதனைகளை தந்துட்டே இருப்பான். நம்முடைய மனம் மயங்கும்படியாக அவன் பேசுவான். நம்முடைய மனம் அவன் பட்சத்திலே சாயும்படியாக பேசுவான். அவன் ஏமாத்துக்காரன், அவன் பொய்யன், அவன் பொய் சொல்றவங்க அத்தனை பேருக்கு அவன் தான் அப்ப. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அப்படின்னு என்ன? பொய் சொல்றவங்க எத்தனை பேர், அத்தனை பேருக்கு அப்ப யாரு? ஏசுனார் கிடையாது. யாரு? சொல்லு வாயை திறந்து. பிசாசு. அதனால அதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும்னா அதை விட்டு மனம் திரும்பிடுங்க. திரும்பி ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டோம் சொன்னா கர்த்தர் நம்மளை தூக்கிடுவாரு. அந்த பொய்யின் ஆவிகள் நம்மை தாக்காதபடிக்கு, பொய்யின் ஆவிகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, பொய் சொல்லுகிற சோதனைகள் வரும்போது கர்த்தர் உன்னை விதை விலைக்கு பாதுகாப்பா. பெரிய ரட்சிப்பினால இறைவன் ரட்சிப்பாரியா? அதாயா ரட்சிப்பு, இறைவனால் வரக்கூடிய ரட்சிப்பு. அப்ப பாருங்க, பிசாசு சமாதானத்தை கெடுப்பான். குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றவங்களுக்குள்ள, வேலைக்கு போனா வேலை செய்யற இடத்துல பிசாசு அங்கங்க இருப்பான். பிசாசு எங்கும் இருப்பான். ஏதேன் தோட்டத்திலையும் இருப்பான், தோட்டத்துக்குள்ளேயும் வந்துடுவான். கபடம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆதாம் ஏவாளுடைய மனசையே கெடுத்துட்டானே. ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல திருச்சபை மக்களே உங்கள் மனதையும் பிசாசானவன் கெடுத்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்றான் பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சுத்திட்டே இருப்பான், ஏமாத்திட்டே இருப்பான், பொய் சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளை கடவுளுடைய தோற்றத்தை விட்டு, கடவுளை விட்டு நம்மளை புறம்பாக்கணும், பிரிக்கணும். அதான் அவனுடைய வேலை. அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான், நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இது பிசாசுனுடைய வேலை. பிசாசுனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள். சொல்லுங்க வாயை திறந்து. பிசாசுனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. திருச்சபை தெரிஞ்சிருக்கணும் எப்படிலாம் சாத்தான் ஏமாத்துவான் அப்படின்னு. ஆகவே சமாதானத்தை கெடுப்பான். வேலைக்கு போற இடத்துல கெடுப்பான், தொழிற்சீர இடத்துல கெடுப்பான், வியாபாரம் செய்கிற இடத்துல கெடுப்பான். சபைக்கு ஒன்று கூடி வரும்போது அந்த சமாதானத்தை கெடுத்து விட்டுருவான். இப்படி கெடுத்து விட்டுட்டு இப்படி தூண்டி விட்டுட்டு அங்கிட்டு போய் உட்காந்துட்டு இப்படி இருப்பான். இந்த கேஸ் எடுப்பு இப்படி பின் பண்ணி விடுவாங்க தெரியுமா? லைட்டாக எரியும் போது அப்படி அப்படி பின் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஒரிஜினல் சாத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டே இருப்பான். திருச்சபையே விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன், கண்ணுக்கு புலப்படாத அந்த தீய சக்தி உன்னை, உன் குடும்பத்தை, நீ வேலைக்கு போற இடங்கள்ல, நீ சபைக்கு போற இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பான், பின்பற்றி விட்டுருவான், சமாதானத்தை சீர்குலைப்பான். அப்போ உங்களை என்னை கர்த்தர் சந்திரனாக சிருஷ்டித்திருப்பாரானால், இந்த முழு உலகத்துக்கு வெளிச்சம் தரும் ஒரே சந்திரனாக நம்மை கர்த்தர் கடாட்சித்திருப்பாரானால், நாம் கால் வைக்கிற இடமெல்லாம் சமாதானம் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். உனக்குள்ளே எனக்குள்ள முதல்ல சமாதானம். நம்ம சமாதானம் சீர்குலைஞ்சு போயிடக்கூடாது. சீர்குலையுமானால் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துடணும். குடும்பத்தின் சமாதானம் சீர்குலையுமானால் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துடணும். பிசாசு கெடுத்து கொண்டு தான் இருப்பான், அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் முதல்ல சமாதானத்துக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கணும். மனுஷரோடு மனுஷன் சமாதானமாக இருக்கணும். தேவனோடு சமாதானமாக இருக்கணும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். கால் வைக்கிற இடமெல்லாம், குடும்பமெல்லாம், வேலை செய்கிற இடமெல்லாம், படிக்கிற இடமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில என் மேல் தங்கியிருப்பதினால், சமாதானத்தின் ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே தங்கியிருப்பதினால் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்.
சீர்குலைப்பது பிசாசினுடைய வேலை, அதை சீர்படுத்துவது ஆவியானுடைய வேலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இப்படி எந்த பிரச்சனை, சமாதான குறைச்சல் எப்போ வந்தாலும், எந்த இடத்துல வந்தாலும் உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, எப்பா ஏசுநாதா, இளைப்பாறுதலின் தெய்வமே, சமாதான பிரபுவே, கண்ணோக்கி பாருங்க ஐயா, என் வீட்டுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் சீர்குலையுது, வேலைக்கு போற இடத்துல சமாதானம் சீர்குலையுது, என் பிள்ளைகளுக்கு எனக்கு உள்ள உறவுல சமாதானம் சீர்குலையுது, எப்படியாயிலும் சுவாமி சுவாமி நீங்க சமாதான பிரபு இல்லையா, என்ன அபிஷேகம் பண்ணலையா, நீங்க இந்த இடத்துல இறங்கித்தான் ஆகணும்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரை விட்டு கர்த்தர் இறங்கிடுவாரு. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிட்டே வா, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே வா. எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கேட்கிற கர்த்தர் உனக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை இறங்க பண்ணுவார். உன் வீட்டுக்குள்ள தெய்வ சமாதானம் இறங்கும், உன் உள்ளத்துக்குள்ள தெய்வ சமாதானம் இறங்கும், நீ வேலைக்கு போற இடத்துல தெய்வ சமாதானம் இறங்கும். கர்த்தர் தம்முடைய சமாதானத்தின் பிரசன்னத்தை இறங்க பண்ணுவார். அப்படி உன் முகத்தை பார்த்து அப்படி செழிப்பா இருக்கும். கர்த்தர் உன் முகத்தை செழிப்பா இருக்கும்படி செய்வார். உன் உறவுகளில் ஒரு செழிப்பை உண்டாக்குவார், ஒரு சமாதானத்தை உண்டாக்குவார். அவர் உனக்கு உண்டாக்குறது மட்டுமல்ல, உன்னையே மற்றவர்களுக்கு சமாதானத்தின் ஆவி உடையவனாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அநேகருடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக அல்ல, சமாதானத்தை உண்டாக்குகிற சந்திரன்களாக கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த போகிறார். இதுவரை செய்யாததை இனிமேல் கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து உன்னத பாட்டு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 6:10. சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பாருங்க, உதய சூரியனாகவும் உன்னத பாட்டு புத்தகம் நம்மை பற்றி பேசுகிறது. சூரியனை போல, உதய சூரியனுக்கு பிறகு பிரகாசிக்கிறது பற்றில வானம் என்கிற ஆகாயவருள்ள முழு உலகத்துக்கும் பகலை அள்ளி வீசுது பாருங்க, வெளிச்சத்தை அள்ளி வீசுது பத்தியில. இது போல தேவனுடைய திருச்சபையை கர்த்தர் அருணோதயம் போல மாற்றப் போகிறார், சூரியனை போல மாற்றப் போகிறார். அதுல நாம் சிந்திக்கிற வார்த்தை சந்திரனை போல அழகுள்ளது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். எப்பா, அவருடைய திருச்சபை மக்களை கர்த்தர் அழகு என்று சொல்லுகிறார். பியூட்டிஃபுல், மார்வலஸ், எக்ஸலண்ட், ஒண்டர்ஃபுல் அப்படின்னா ஆங்கில வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீ அழகாய் இருக்கிறாய். இது பிசாசு. கர்த்தருக்கு சோத்திரம். அழகாய் இருக்கிறாய்னு சொல்லிட்டு வருது பத்தில, சாசுன்னு சொல்லிக்கிட்டு வரும். கர்த்தர் சொல்லுகிறார் ஒட்டுமொத்த திருச்சபை மக்களை பார்த்து, சந்திரனை போல் இந்த சபை அழகுள்ளது. உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது இந்த சபை அழகுள்ள சபை என்று பாராட்டும்படியாக கர்த்தர் வரும் நாட்களை முன்குறித்திருக்கிறார். அழகுல 2 விதமான அழகு இருக்கு. ஒன்று சரீரத்திலையும் வாழ்றோம், ஆவியிலையும் வாழ்றோம். ஆத்மீக வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், சரீர வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் உலகத்தான விட திருச்சபை மக்களுக்கு 2 பக்கமும் ஈட்டி விழுகுது. ரெண்டு பக்கம் அடி. உலகத்தான இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு இந்த சபையில் வந்து நாங்கள் இப்படி படுறோமே அப்படி படுறோமே, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. 2 மடங்குயா. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு. எத்தனை மடங்கு? வாயை திறந்து சொல்லு. 7 மடங்கு அக்கினி. நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு 7 மடங்கு அக்கினினா என்ன? அக்கினினா பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், சரீர வாழ்க்கையிலும் போராட்டங்கள், பெரிய யுத்தம். திருச்சபை மக்களே புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க, சுயத்தை ஜெயிக்க ஜெயங்கொள்ளுகிற ஒரு கூட்டமா இந்த சபை மேல எலும்பணும். மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து எழும்ப வேண்டி இருக்கு. அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்திரனை போல அழகு. 2 விதமான அழகை பற்றி வேதம் சொல்லுகிறது. பவுலடியார் திருச்சபைக்கு எழுதுகிறார் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில். வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். புறம்பான அழகை பற்றியும்
ஆவிக்குரிய அழகை பற்றியும் 2 அப்போஸ்தலர்களும் திருச்சபை மக்களுக்கு போதிக்கிறார்கள். புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாக இராமல், ஆவிக்குரிய அலங்காரம், ஆவிக்குரிய அழகு உங்களுக்குள் இருக்கட்டும். இப்படித்தான் சாராள் கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்தாள். கீழ்ப்படிதல் ஒரு அழகு, அர்ப்பணிப்பு ஒரு அழகு. நீ கடவுளுக்காக, சுவிசேஷத்துக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, இயேசு என்ற நாமத்துக்காக நீ உன் வாழ்க்கையை எங்கே அர்ப்பணிக்கிறாயோ அந்த அர்ப்பணிப்பாகிய பிரதிஷ்டை ஒரு அழகு. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அவள் சரிகையை உடுத்திக் கொண்டு வருகிறாள். தங்கத்தினால், தங்க நூல்களினால் ஆக்கப்பட்ட சரிகை. அப்படின்னா எதை காட்டுகிறது? திருச்சபை விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தை பார்க்கலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கனமும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆகவே தேவனுடைய திருச்சபை மக்கள் விசுவாசத்தில் வளரணும். தான் தங்கச் சரிகை உடுத்துற சபை. உலக பிரகாரமான அழகு வேற. பியூட்டி பார்லரில் போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கரிக்கிறது வேற. புறம்பான அலங்காரம். திருச்சபை மக்களே, உங்களுக்கு அலங்காரமாயிராமல் உள்ளான அழகு, கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, தியாகம், பரிசுத்தம், இதுதான் அழகு. பரிசுத்தம் தான் நமக்கு அழகாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் ஆவிக்குரிய அழகு. அந்த அலங்காரம் இயேசுநாதர் பார்த்தா நம்ம சபை அழகுள்ள சபையா இருக்கணும். போறவன் மாறவன் பார்த்துட்டு நீ அழகா இருக்கிறாய் அப்படி சொல்லுவான்னா நீ நாசமா போயிடுவோத்துக்க. அப்படி சொல்றீங்களே, வாலிப போயிலுங்க, வாலிப பிள்ளைய ஒழுங்கா இருக்கணுமா? தோத்துறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புறம்பான அழகு, புறம்பே இருக்கிற மனுஷன் பாராட்டுகிற அழகல்ல. உன்னையும் என்னையும் ரட்சித்தாரே, தியாக சுடராய் சிலுவையிலே தூக்கினாரே, அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீயும் நானும். அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம் உனக்குள்ள எனக்குள்ள வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே வைப்பாராக. ஆகவே சந்திரனை போல் அழகு, ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை வைத்து ஒரு நிலையிலே சொல்லுவோம். உபாகமம் 33:14 சொல்லுகிறது, கனிகளை ஆயத்தப்படுத்தும் சந்திரன். சந்திரன் பக்குவப்படுத்தும் கனிகளாலும் என்று மோசே சொல்லுகிறான். அப்போ சந்திரன் கனி வர்க்கங்களை ஆயத்தப்படுத்துகிறது. நமக்கு அநேக கனிகளை பற்றி தெரியும். கனிகளை பற்றி பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் ஏராளம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். ஒன்றை மாத்திரம் குறிப்பிடுகிறேன், ஆத்தும ஆதாயம் நாம் தேவனுக்கு பெற்றுக் கொடுக்கிற நல்ல கனி. அழிந்து போகிற ஆன்மாக்களை, பின்வாங்கி போகிற ஆத்துமாக்களை திருப்பி கொண்டு வருகிறானால் திரளான அன்பு, திரளான பாவத்தை அன்பு மூடும். அது எது? பின்மாற்றத்தை பற்றி சொல்லுகிறான். யாக்கோபு 5:19-20 சொல்லுகிறான். நீதிமொழிகள் 11:30 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஞான அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய கிருபையை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, அழிந்து போகிற ஆன்மாக்களை நீ மீட்டு கொண்டு வந்து சபையிலே சேர்ப்பாயானால் நீ ஞானமுள்ள சகோதரி, ஞானமுள்ள சகோதரர். அத கனி என்று எழுதியிருக்கிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நீங்களும் நானும் வெளிப்பட வேண்டும். ஆத்துமாக்களை நீதிக்குள்ளே நடத்துகிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபை நீதியின் கனிகளை பெற்றுக் கொடுக்கிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே கனிகளை ஆயத்தப்படுத்துகிறது சந்திரன். நீங்களும் நானும் கனிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 136:9 சங்கீதம் சொல்கிறது, பகலை ஆள சூரியன், இரவை ஆள சந்திரன். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. திருச்சபையே, நாம் இருட்டுக்குரியவர்கள் அல்ல, இருளுக்குரியவர்கள் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். வேத வசன வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நடக்கும்படி ஆவியானவர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் வெளிச்சத்திலே நடக்கணும். நடந்தா போதாது, சந்திரனை போல இரவை ஆளுகை செய்ய வேண்டும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இரவை பற்றி பவுல் என்ன சொல்கிறான்? ரோமர் 13 இறுதி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இருள், உலகத்தின் கிரியைகள் எல்லாம் இருள்.
இந்த இருளை நீங்கள் நானும் ஆளுகை செய்யணும். அது நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அநேக விசுவாச பிள்ளைகளை, அநேக ஊழியர்களை இருள் ஆளுகை செய்கிறது. இல்லை இல்லை, சந்திரனை எதற்காக கர்த்தர் வானம் என்கிற ஆகாய தொங்க வைத்தார்? எதற்கு சுடராக வைத்தார்? இரவிலே ஆளுகை செய்வதற்காக சந்திரனாக படைத்தார். ஆக உங்களை என்னையும் இந்த சபைக்குள்ளே சந்திரனாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் இருளின் கிரியைகள் வந்து மோதிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பிசாசானவன் ஒரு இருள், பிசாசுடைய கிரியைகள் ஒரு இருள். நம்முடைய மாம்சத்திலே ஊறி எலும்பி வருகிற அந்த உணர்வுகள் இருக்கிறதே, உணர்ச்சிகள், அந்த மாம்சிக இச்சைகள், கிறிஸ்துவின் உடையவர்கள் இந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இறைமக்கள் இரவு இருள் அப்படின்னு வந்து மோதும் போது இருளை நாமளும் என்னச்சின்னு காலின் கீழே மிதிச்சு நம்ம ஜெயிச்சிடணும். ஒரு அலையில சொல்லுவா, எப்படியா ஜெயிக்க முடியலையே, முடியணும். என்ன ஓ மேல என் மேல அபிஷேகம் இருக்கு, அல்ல பரலோக தேவ அபிஷேகம் ஓ மேல இருக்கு. மறந்துடாத, இருளின் கிரிகளை உன் காலின் கீழாக்குவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே அந்த இருளின் கிரியைகளை நசுக்கி போடுவார். நீ வெற்றி பெறுவாய். வலிவி வலிவி போகிற நீ வெற்றி பெறுவாய். வலுவாதபடி காக்கிற தேவன் உன் கரத்தை பிடிப்பார். உன்னை வலிவி வலிவி போகவே விட மாட்டார். வலிவி கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்து ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆளுகை செய்யணுயா. இருளின் கிரியைகள் எல்லாம் ஆளுகை செய்யணும். மாம்சத்துக்குரிய கிரியைகள்லாம் வரும், மோதும், அதையெல்லாம் ஜெயிக்கணும். அதோடு மோதி நீ நான் ஜெயிக்கணும். அதுதான் என்னது, இரவை ஆழ சந்திரனை படைத்தவரை சொல்லுங்க வாயத்திறந்து, இரவை ஆழ சந்திரனை. அந்த சந்திரனை பார்த்து சொல்லிட்டு இருக்க கூடாது, நீ நானும் தான் சந்திரன். ரெண்டு கையை வைத்து அலையில சொல்லுங்க, இரவை ஆழ சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தை படைத்தாரே, படைத்தாரே, படைத்தாரே. உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தாரே, உன்னையும் என்னையும் ரட்சித்தாரே, மன்னித்தாரே, அபிஷேகத்தினால் நிரப்பினாரே, தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் கொடுத்தாரே, உடன்படிக்கை பண்ணினாரே. எதற்கு? எதற்கு? இரவை ஆளுகை செய்வதற்கு. உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்க சொல்லணும், இப்படிப்பட்ட சந்திரனை படைத்தவரை தாண்டா துதிக்கணும், இப்படிப்பட்ட தேவனை தாண்டா தேடணும், இப்படிப்பட்ட தேவனை தாண்டா ஆராதிக்கணும். உன் கூட இருக்கிறவன், எழுத்த வீடு, பக்கத்து வீடு, எல்லா வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன், அத்தனை வயலும் சொல்லணும். சொல்ல வைப்பார் கர்த்தர். இன்னைக்கு எதிரியா இருக்கிறவனை நாளைக்கு கர்த்தர் நண்பனாக மாற்றுவார். இன்னைக்கு விரோதிகளா இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் மாற்றி தருவார். தேவனுக்கு மகிமை உண்டான். கடைசியா உன்னை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா? இந்த சந்திரனுக்கு ஒன்று வளர்பிறை, இன்னும் ஒன்று தேய்பிறை. மாதம் மாதம் தேஞ்சிக்கிட்டே போகும். சந்திரன் தான் படைச்சது தான், அழகு உள்ளது தான், உறுதி உள்ளது தான், சமாதானம் உள்ளது தான், ஆண்டவர் வானத்தில் வச்சது தான். ஆனாலும் அது வளர்புறையாகவும் தேய்பிறையாகவும் மாறி மாறி போயிட்டே இருக்கு. உங்களை என்னையும் கர்த்தர் தேய்பிறையாக அல்ல, இப்படி தேய்ந்து 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 போகுதுல முழு சந்திரனாக இருக்கிறத தேஞ்சி 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 தேஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அமாவாசை. இருட்டா இருக்கும். ஆமாம், கரு கும்புடு இருக்கும். பார்த்துக்கிடுங்க, பார்த்துருக்கீங்களா அமாவாசைய? என்ன அமாவாசை மாதிரி இருந்தால் இப்படி முடிச்சிடுறேன், பயப்படாதீங்க. காலையில் இருந்து இருக்கிய, என்ன செய்ய சொல்றிய? என்ன வாழ்நாள் எல்லாமா இருக்கிய? ஏதோ 2 நாள் 3 நாள் தோத்துற கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. அதுலாம் சோர்ந்து போயிடக்கூடாது. அமாவாசை மாதிரி இருக்கக்கூடாது, பௌர்ணமி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கனே சொல்லுங்க வாயை திறந்து. அப்படி பௌர்ணமி மாதிரி இருக்கணும், தேய்பிறைகளாக அல்ல. கர்த்தர் உங்களை என்னையும் தேய்ந்து தேய்ந்து போய் அமாவாசையை போல அல்ல. அமாவாசையை போல சிலர் போயிருந்தாலும் கர்த்தர் மீண்டும் வளர்புறையாக கொண்டு வருவார். உன்னை வளரும் புறையாக கொண்டு வருவார். நீ வளர்ந்து 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 முழு நிலவாக, முழு சந்திரனாக உன்னையும் என்னையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போகிறார். எல்லா தோல்விகளும் இருளும் மாறப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை வெற்றியடைய செய்ய போகிறார். உன்னை வாழ்வடைய செய்ய போகிறார். மேன்மையடைய செய்ய போகிறார். முழு நிலவாக கர்த்தர் மாற்றப் போகிறார். நீ வளர்புறையாக வளர்ந்து வளர்ந்து
நீ பூரண நிலவாக காட்சியளிக்கப் போகிறாய். கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் வளர்புறையாக, முழு நிலவாக, முழு சந்திரனையாக கர்த்தர் பௌர்ணமியாக மாற்றப் போகிறார்.